ஒரு சாதாரண எம்ப்ளாயி அவருடைய உழைப்பையும் திறமையும் வச்சுட்டு ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு கரியர் growthக்காக போறாரு. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு நடந்துட்டு இருக்கே தமிழ்நாட்டுல. அ 3 வருஷமா மேடைக்கு மேடை ஏறி கொள்கை, நம்பிக்கைன்னு சொல்லி கத்தி கத்தி மக்கள நம்ப வச்சு, மக்களும் அந்த கொள்கைக்காகவும், அந்த நம்பிக்கைக்காகவும் அந்த பெர்சனுக்கு ஓட்ட போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சா, ஜெயிச்சு இப்ப வந்ததுக்கப்புறம் கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு போய் இன்னொரு கட்சியில போய் ஜாயின் பண்றாங்க. இது வந்து இது இவங்க சொந்த உழைப்பு கிடையாது. மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டது அந்த கொள்கைக்காகத்தான். இவங்களுக்காக கிடையாது. அந்த கொள்கையை இவங்க தூக்கி விசிறிட்டு இன்னொரு கட்சிக்கு போனா, இவங்க மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இதைய வந்து கேட்கறக்கு எந்த அரசாங்கம், எந்த கவர்மெண்ட்லயும் ரூல்ஸ் கிடையாது. ஆனா மக்களே நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இந்த மாரி இருக்கிற அரசியல்வாதிகளை எல்லாம் தெளிவா நோட் பண்ணி வச்சுட்டு, அடுத்த தடவ ஒரு ஓட் கூட இவங்க எந்த கட்சியில நின்னாலும் விழுகக்கூடாது. அப்படி பண்ணுனா மட்டும்தான் இந்த மாரி கொள்கைய தூக்கி எறியற எம்எல்ஏக்களுக்கு பயம் வரும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே?